உலகெங்கு வாழும் சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த ஆண்டு உங்கள் ராசியில் இடம்பெற்றுள்ள மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று ஆய்வு செய்யும் பொழுது, பொதுவாக பித்ருகாரனாகிய சூரியனை ஆட்சி வீடாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இதுவரை 9ஆம் இடம் இருந்த குரு பகவான் மே 1ஆம் தேதி ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடம் ரிஷபத்தில் இடம்பெறுகிறார். இந்த வருட கடைசியில் மார்ச் 29, அதாவது 2025 மார்ச்சில் உங்களுக்கு சனி அஷ்டமத்தில் மீனத்தில் இடம்பெறுது. வருடம் முழுவதும் ராகு கேதுக்கள் இந்த வருஷம் பூராமே, இந்த குரோதி ஆண்டு பூராமே உங்களுக்கு ராகு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் கேது 2ஆம் இடத்துலையும் தான் சஞ்சாரம் செய்யுது. அப்போ இந்த குரு, சனி, ராகு கேதுக்கள் என்ற ஆண்டுகோள்கள் இடம்பெற்றுக்கொண்ட அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் பூரா எப்படி இருக்கும் குரோதி ஆண்டு என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஆண்டாக கருதப்படுகிறது. குறிப்பாக உங்களுக்கு கண்டகச்சனி என்பது ஏற்கனவே ஜனவரியிலிருந்து நடைமுறையில் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். அப்போது சனி உங்களுக்கு பார்வை செய்யக்கூடிய இடம் 9ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையும், ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்வை செய்யுது. சனி பார்வை செய்த இடங்கள்லாம் குறிப்பாக ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும்ங்கிறது பொது விதி இல்லையா? அது மட்டும் இல்லை, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி கொஞ்சம் இந்த பலனை ஒரு 80% அப்படியே செய்யும். மற்ற ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதக நிலை இருந்தாலும் கூட, உங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் அதனுடைய அந்த கெடுபலன்களை செய்யக்கூடியதுக்கு முழு தகுதி பெற்றது என்று சொல்லலாம். அப்போ உங்களுக்கு அந்த 9ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு தந்தை வழி சொந்தங்கள், பூர்வீக சொத்துக்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய பலன்கள் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலை இல்லாத, அமையக்கூடியாத, வாய்ப்பு இல்லாத நிலை, அதில் எந்த விதமான சாதகம் அடைஞ்சிக்கிற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். குறிப்பாக தகப்பனாரினுடைய ஆயுள்கள் அதிகமாக இருந்தால், ஒரு 65க்கு மேலே அவருக்கு மருத்துவ கோளாறுகளும் பிரச்சனைகளும் இல்லை ஆயுள் தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலாம் ஏற்படும். அவர் செய்யக்கூடிய தொழில்துறைகள், அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரோ தகப்பனார், அதில் ஏதாவது பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலைலாம் ஏற்படும், கவலை தரக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு ராசியவே சனி பார்ப்பதனால மனச்சஞ்சலங்கள், ஒரு நிலை இல்லாத நிலைகள், அதனால் மன உளைச்சல்கள், கடுமையான அலைச்சல் திருச்சல், நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படும். உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. வண்டி, வாகனங்கள், வீடு, பூமி சம்மந்தப்பட்டது, இடங்கள் சம்மந்தப்பட்டது, உறவுகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் வாங்கி எதையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. வண்டி வாகனத்தில், அதாவது பூமி, வீடுகளில் கடன் வாங்குறதா அப்படி தகுதிக்கு தகுந்த கடன்களை வாங்கணும். வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள் வாங்காமல் இருக்க முடியாது இந்த ஒரு வருஷம். இருந்தாலும் தகுதிக்கு தகுந்த கடன்களை வாங்கி அது மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா வட்டி அதிகமாகும், கடன்களை கட்ட முடியாது. அப்புறம் வட்டிக்கு வாங்கி வட்டியை அதாவது அட்டியை விற்றுவிட்டு வட்டியை மட்டும் கட்டின கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகிரும். முதலீடு செய்யக்கூடியதில் நீங்கள் அதிகமான கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது. அப்புறம் அந்த பொருளை விற்றுட்டும் கூட வட்டியை தான் கட்ட முடியும், அசல் அப்படியே தான் நிற்கும், பொருள் மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை ஆளாகப்படலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த உடல் ரீதியான நிலைகளில் மருத்துவ கோளாறுகள் ஏற்படும். உரிய மருத்துவ செலவுகள் வர்ற பொழுது அதை உரிய நேரத்தில் கரெக்டாக பார்த்துக்கணும். இல்லைன்னா அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது அந்த பிரச்சனைகள், மருத்துவ கோளாறு அதிகப்படும். அப்போ அதிகமான செலவாகும் அப்படிங்கிறது ஒரு நிலை இருக்கலாம். குறிப்பாக குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. தொழில்துறையில் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது. அதிகமாக கடன் வாங்கி தொழில் விஸ்தரிப்பு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையாக நம்ம சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு, அதாவது தனியார் வேலைவாய்ப்பு, அதாவது அரசு வேலைவாய்ப்பாக இருந்தாலும் கூட இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேலை வேறு இடத்துல கிடைக்கும் வரை நீங்கள் இருக்கிற வேலையை விட வேண்டாம். இது தனியார் நிறுவனத்தில் செய்கிறவங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நெருக்கடி இருந்தாக்க இடமாற்றம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்களாக கேட்க வேண்டாம். ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த இடமாற்றத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது தேவையில்லை
அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு அந்த இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆபத்தான பகுதிகளுக்கு நமக்கு விருப்பமில்லாத பகுதியில் கூட அந்த இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பொதுவாகவே அலைச்சல் திருச்சல் நம்ம தூரதேச பயணங்களுக்கு அந்த பிரயாணம் ஒரு ஆபத்தான இடங்களில் போகிற மாதிரி இருந்தால் அதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அது உயர்நிலை கல்வியாக இருந்தாலும் சரி, அடிப்படை கல்வியாக இருந்தாலும் சரி, பட்டக்கல்வியில் இருந்தாலும் கூட அனைவருமே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி வேறு கவனத்தை சிதற விடாமல் படித்தால் ஒரு நல்ல மதிப்பெண் பெறலாம். ஆனால் பெற்றோர்கள் இவங்களை கண்டிக்க வேண்டாம். இப்பொழுது கண்டித்தா அது ஒரு பெரிய ஒரு குறையாக இருக்கும். அவங்க மனசில் ஒரு ஆழமாக பதிஞ்சு ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்புறம் இருக்கிற படிப்பும் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மனச்சஞ்சலம் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் மாணவர்களுக்கு. அப்போ அந்த தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. எந்த இதிலுமே ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான இந்த சனியுடைய சஞ்சாரம் அந்த நிலையில் காணப்படுது. ஆனால் குருவினுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை குரு பார்க்குது. ரிஷபத்திலேருந்து 2ஆம் இடமான தனத்தான வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குது. அப்போது அந்த மே மாதத்திலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் பேச்சுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி காணப்படும். தேவைக்கேன்ற வருவாய் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் இடத்தை பார்ப்பதனால நீங்கள் கடன் வாங்கி சொத்து சோகம் வண்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தகுதிக்கு உரிய கடன் வாங்கிக்காங்க, தகுதிக்கு மிஞ்சின கடன் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை பார்வை செய்ததுனால உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை மகரத்தை குரு பார்வை செய்யும் அந்த 4 மாதம். அப்போ இந்த வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும், சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் கிடைக்கும், நல்ல இடங்கள் கிடைக்கும். நல்ல இடத்துல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த உங்களுக்கு இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி உத்தியோகத்தில் இருக்கவங்க நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கான முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல இடம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். மே 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு சிறப்பான நிலைகள் குடும்பத்திலையும் பண வரவுக்கும் உடல் ரீதியான சுகங்களுக்கும் மருத்துவ செலவு குறைவதற்கும் உள்ள வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த வண்டி வாகனங்கள் உறவுகள் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்ள சூழ்நிலை உருவாகும். உத்தியோகமும் அந்த நேரத்தில் வேலை வாய்ப்புகளும் தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பவர்களும் சாதாரண கூலி தொழிலாளர் செய்வர்களும் கூலி வேலை செய்வர்கள் கூட தினக்கூலி உள்ளவர்கள் கூட அந்த 4 மாதம் சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால், அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமை குருபகவானுக்கு நெய் தீபம் வைத்து வழிபடலாம். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருபகவானுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம். ஒரு முறை நீங்கள் ஆலங்குடி சென்று குருபகவானை தரிசித்து வருவது நல்லது. மாசி மாதம் உங்களுடைய நட்சத்திரத்தில், அதாவது இந்த மாசி மாதம் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு இந்த ஆயுஷ் ஹோமம் ஒன்று பண்ணிக்காங்க. குறிப்பாக உங்களுக்கு இந்த வினைகளை தீர்க்கக்கூடிய சனீஸ்வரனை கட்டுப்படுத்தக்கூடிய கேதுவை கட்டுப்படுத்தக்கூடிய, நான் கேது 2ஆம் இடத்துல இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பார்வையில் உங்களுக்கு பொருளாதாரம் உங்களுடைய வாக்கு சித்தி இருந்தாலும் கூட குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட அதை கொடுத்து கெடுக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அதில் ஒரு விரக்தி காணப்படும். ஏன்னா அந்த கேது 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ கடனுக்கு உள்ள சூழ்நிலையும் அங்கே ஏற்படும், கடன்காரன் ஆக்கும். அப்போது இதுக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். குரு வழிபாடும் விநாயகர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்துக்கிட்டால் பெரிதும் பின்னடைவிலிருந்து வீரியம் குறைந்து நற்பலனை காணலாம் என்று சொல்லி நமது நேயர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணி நெஞ்ச வேண்டும், தெளிந்த நாள் அறிய வேண்டும். அதற்கு ஏறானை காவலியோட எண்ணானை கண்டடித்த போரானை கண்டுதனை போற்றினால் வாராத புக்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி வரும், சித்தி வரும், வெற்றி வரும் என்று சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.